கார்த்திக்கு நைட்டு ஒர்க் பண்ணேன். கண்ணாடி கண்ணாடி போனேன். கண்ணாடி பண்ணேன். அதான் இப்போ தான் அப்படி. ஓஹோ, நைட்டு ஒர்க் பண்ணிங்களா? கண்ணாடி போட்டு பண்ணீங்க? கண்ணாடி போடாத பண்ணீங்களா? ஏன் தங்கம் நீ போப்பா, அந்த மாதிரி பண்ணக்கூடியப்பா, அது ஆபத்தான வேலைப்பா. சும்மா இப்போ அவங்க வெல்டிங் பண்ணின்னு இருப்பாங்க, நம்ம இப்படி போகும்போது பார்த்தோம்னா இந்த ரெண்டு மொழி வெளியே வர மாதிரி வலிக்கும். ஐயோயோ, எதுக்கு? இப்போ நம்ம வீட்டோட கேட்டெல்லாம் பற்ற வச்சாங்க, அது என்னமோ இப்படி குறுக்க கருப்பு கலர்னு வச்சுருவாங்க, சொர்றன்னு வைக்கிற இப்படி பண்ணுறாங்க. அவர் கண்ணை பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணார ரத்தம் கலராக பொங்கி போயிருக்கோம். ஏண்டா? ஐயோ, அந்த பையன் பேர் வந்துட்டேன்னு, சேகர். என்னடா சேகர் இப்படி காரணம் கண்ணை வச்சுருக்கிற அப்படின்னா, பழகி போச்சுமா அப்படின்னா. என்னத்தை பண்ணுறது, உங்கள் பழப்பு ரொம்ப கஷ்டமான தொழில் தங்கம். உழைப்பாளர் தினம் உங்களுக்கு தான், உண்மையிலேயே சொல்கிறேன் நான். நீ இந்த உழைப்பாளர் தினம் அதுக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்க முடியல. கண்ணாடி போடாத ஏன் தங்கம் பண்ணீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் நேற்று வீட்டுக்குள்ளே தானே இருந்தேன், பாத்ரூம் கழுவிட லிக்விட் போட்டு தேய்ச்சி விட்டேன். என்ன ஞாபகம், காலு கழுவு ஞாபகம் தான் வந்தேன். அப்படியே அந்த வழுப்பு இங்கிட்டு இருந்து அங்கிட்ட அப்படியே ஜாரிச்சு தாங்க. ஆனால் பொதுக்குன்னு ஊழ்ந்துருந்தேன்னா வேறு நிலைமையாக இருக்கும். இப்படியே முருகான்னு பிடிச்சிட்டேன். ஆனால் இந்த தொட அங்கிட்டு வந்து செம்ம வலி, சொல்ல முடியாத வலி. என்ன பண்ண முடியும்? டாக்டர்கிட்ட போனாலும் பார்க்க நிலைமை இல்லை. அவரும் மாடியில் இருக்கிறார். பார்த்தேன், ஒரு லிக்விட் இருந்தது, எடுத்து அப்படியே தடையை விட்டுட்டு, அப்பா முருகா, நான் உன்னை நம்பி இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி உழ வச்சுட்டேப்பா. கண்ணு ஞாபகம் சக்தி இல்லாத மேட்டை மெரிச்சிட்டு போய் எங்கேற காலு கொஞ்சம் அந்த டைல்ஸில் அப்படியே ஜாரிடுச்சு. ஊந்துன்னா அந்த பொருளி அடிச்சிருக்கும். வேறு கண்ணாடி வாங்கடி தங்கம், வேறு கண்ணாடி வாங்கடி. ராஜா இல்லை, எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க நீங்கள், தண்ணி மாதிரி செலவு பண்ணுறீங்க. கஷ்டப்படுறீங்க எதுக்காக? சொல்லுங்க. முதல்ல கண்ணாடி வாங்குங்க போங்க. அது எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும்னு தெரியும்ல, வாங்கி போடுங்க.